செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கிறேன். தாவேகாவுடைய ஆட்சியில யாருமே விஜய் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேட்கிறீங்க அப்படின்னா, நாங்க கைது பண்ணி உள்ள தூக்கி போடுவோம். யாருக்குமே பாரபட்சமே பார்க்க மாட்டோம்ன்னு ஒரு மாரி விஜய் சைக்கோவாவே மாறிட்டாரு. சர்வாதிகார தொனியில செயல்படுறாரு. நல்லா கவனிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவினுடைய ஜென்சி அமைப்பு சம்பந்தப்பட்ட நபர்கள தொடர்ச்சியா கைது பண்றாங்க. நடுராத்திரி போயிட்டு கைது பண்ணி அவங்கள அலக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பழனி கோயில் சம்பந்தப்பட்டு ஒரு ஊழல் வெளில வந்த உடனே, அது சம்பந்தப்பட்டு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள கைது பண்ணாங்க. ஒரு அதிமுகவினுடைய ஒரு வழக்கறிஞர் இந்திராணின்னு சொல்லி ஒரு பெண்ண கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் சம்பந்தப்பட்டு மீம் போடுறான்னு சொல்லி அவன கைது பண்ணாங்க. இன்னைக்கு ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, மனுஷன கடிக்கிற கதையா, விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர கைது பண்ணியிருக்காரு. தூத்துக்குடி விளாத்திக்குளத்தினுடைய மார்க்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் அவர கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் போலீஸ் வேன்ல தான் ஏத்துவோன்னு திட்டமிட்டு தன்னுடைய அந்த வெஞ்சன்ஸ் அத அப்படியே அவருடைய அந்த அந்த ஈகோவ என்னைய ஏத்து கேள்வி கேட்டல்ல, நீ எவனா இருந்தாலும் கைது பண்ணுவேன். அப்படின்ற ஒரு சைக்கோ மாதிரி விஜய் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னா, ப்ராப்பரான சில விஷயங்கள் இருக்கு. போயிட்டு நீங்க சபாநாயகர்கிட்ட நீங்க வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி காரணத்துக்காக நாங்க அவர கைது பண்ண போறோம். உங்க ஒப்புதல் குடுங்க. நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அந்த மாரி எந்த கடிதமும் இல்ல. காவல்துறை காலங்காத்தால மார்க்கண்டேயன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பப்பரப்பா நிக்கிறாங்க. என்ன? இந்த மாரி கைது பண்ண வந்திருக்கோம். எதுக்கு? நீங்க இந்த மாரி அன்னைக்கு பேசுனீங்க. என்ன பேசுனேன்? விஜய விமர்சனம் பண்ணிட்டீங்க. விஜய் கேள்வி கேட்டீங்க. அதனால உங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் வந்திருக்கு. சரிப்பா, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ப்பா. என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? போய் ஸ்பீக்கர் கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். பர்மிஷன் இருக்கா? இல்ல. அப்ப போய் வாங்கிட்டு வாங்க. இல்ல முடியாது. அப்புறம் கைது பண்ணியே தீருவோம். சரி, நான் என் வண்டியில வரேன். இல்ல முடியாது. நீங்க இந்த வண்டியில தான் ஏறணும். ஏன்னா நீங்க அக்யூஸ்ட் அப்படின்னு வலுக்கட்டாயமா கைது பண்ணிருக்கு காவல்துறை. ஒரு மாரி அராஜக போக்குல இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கம் இருக்குங்க. அராஜக போக்குல இருக்குங்க. யாருமே கேள்வி கேட்க கூடாதுங்க. நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. விஜய் வந்து மேடை போட்டு பேசுறாரு. தாவேக்காவோட ஆட்சியில ஊழலே கிடையாது அப்படின்றாரு. ஊழலே இல்ல அப்படின்றாரு. ஆனா, தாவேக்கா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்லாம் என்ன பண்றானுங்க, கடையில போய் மாமூல் வசூலிக்கிறது, இல்ல விவசாயிகள்ட்ட போயிட்டு அடிச்சு புடிச்சு காசு மிரட்டி வாங்குறது, இது மாரியான கேவலங்கெட்ட செயல்ல ஈடுபட்டுருக்கானுங்க. அவைங்களெல்லாம் தாவேக்கா அரசாங்கம் கைது பண்ண மாட்டேங்குது. அறநிலைத்துறையில காசு வாங்குறாங்க. சாமிய பார்க்கணும், தேங்காய் உடைக்கணும்னா கூட ஒரு ரூ. 100 காசு வாங்குறாங்க. ஒரு ரூ. 500 காசு வாங்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்குது. அத பத்தி எந்த ஒரு கவலையுமே இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. யாரும் அத பத்திலாம் பேச மாட்றாங்க. அதே மாரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல புதுக்கோட்டையில ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க உள்ள போறாங்க. அங்க ஒருத்தர் சொல்றாரு, "ரூ. 100 இருந்தா தாம்மா எல்லாம் பண்ண முடியும். ரூ. 100 குடுங்கம்மா" அப்படின்னு ரூ. 100 கலெக்ட் பண்றாரு. அதே மாரி ராமநாதபுரத்திலயும் தாசில்தார் ஆபீஸ்ல இந்த பட்டா, சிட்டா மாதிரியான விஷயத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு விவசாயி ஒருத்தரு புலம்பிட்டு வராரு. விஜய் சொன்ன மாரி எங்க நடக்குது? எல்லா இடத்துலயும் தான் லஞ்சம் வாங்குறாங்களேன்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு வராரு. அவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள தூக்கி போடுங்க. உங்க ஆட்சிய கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள, அதுவும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, மக்கள் பிரதிநிதி. அவரு கேள்வி கேட்க தாங்க செய்வாரு. சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா அத பத்தி பேச மாட்றீங்க. வாய மூடிக்கிட்டு, நவதாரத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. சரி, வெளில வந்து ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை உட்கார்ந்து பஞ்ச் டயலாக்கா பேசிட்டு ஊர சுத்திக்கிட்டு, வெட்டித்தனமா ஊர சுத்துறீங்க. அவ்வளவு வெட்டித்தனமா தான் முதலமைச்சர் விஜய் வந்து ஊர சுத்துறாரே தவிர, ஆக்கப்பூர்வமா எந்த விஷயத்துக்கும் அவர் ஊர் சுத்தவே இல்ல. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊரா போய் உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வைப்பாரு. நான் எந்த தப்பும் பண்ணல. என் மேல பழிய போடுறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. என் மேல பழிய போடுறாங்க அப்படின்னு ஒப்பாரி வைப்பாரு. அத தாண்டி அவருக்கு எதுவும் தெரியாது. ஒப்பாரி வைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. எங்க எங்க ஊர் கிழவி கூட இந்த இந்த மனுஷன் மாரி ஒப்பாரி வச்சது கிடையாது. அப்படி ஒப்பாரி வைப்பாரு. ஒப்பாரி அப்படின்ற ஒரு போட்டி வச்சோம்னா, முதலமைச்சர் விஜய் தான் முதல் பரிசு. அவருக்கு தான் முதல் பரிசு. கண்டிப்பா, டெஃபினட்டா. ஒப்பாரி அப்படி ஒப்பாரி வைப்பாரு அவரு. ஏங்க, தப்பு நடக்குது. அத கேள்வி கேளுங்கன்னா, நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். அப்புறம் நீ எங்கள கேள்வி கேட்டா உங்கள தூக்கி உள்ள தூக்கி போடுவோம். இப்படின்ற ஒரு தொனியில நீங்க செயல்படுறீங்கன்னா, நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு மனிதர். அ கேள்வியே கேட்கக் கூடாதாங்க உங்கள. என்னதாங்க பண்ணணும்? ஐயோ! விஜய் வந்திருக்காரு. குஞ்சு முஞ்சு 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 முஞ்சுன்னு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமா நாங்க? உங்கள உட்கார்ந்து கொஞ்சணுமா நாங்க?
இந்த தற்கூரி பயல்கள்லாம் உட்காந்துட்டு, இவ்ளோ அழகான சிஎம் இதுவரை தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதே இல்ல. சிஎம் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. சிஎம் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அறிவோட இருந்தா போதும். இதோ இந்த மனுஷன்லாம் அழகு கிடையாது. அறிவு. அம்புட்டு அறிவு இந்த மனுஷனுக்குலாம். பதவியில இருந்தது என்னவோ ஒரு குறுகிய காலம் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய கெட்ட நேரம் இந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு. ஆனா, சிந்தனை, முற்போக்கு, மக்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பணித்த நபர்கள். உங்கள மாரி அல்பத்தனமா செயல்படக்கூடிய நபர்கள் கிடையாது. கேள்வி கேட்டாலே கைது அப்படிலாம் கிடையாது. காமராஜரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க தெரியுமா? ம். அண்ணாவ எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க தெரியுமா? அம்மையார எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க தெரியுமா? கலைஞர் அவர்கள எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க தெரியுமா? இவங்கலாம் இது மாரியான அவதூறு, இது மாரியான விஷயங்கள் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு, அரசியல்ல இதெல்லாம் ஒரு மாரி சகிப்புத்தன்மை தேவைன்னு சொல்லி, அவங்க இந்த நாட்ட ஆண்டாங்க. அவங்க எந்த இடத்துலயும் கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் கைது பண்ணி உள்ள தூக்கி வைக்கல. நீ வந்து 6 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளேயும் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற வழக்கு சம்பவம். 30க்கும் மேல போக்சோ சம்பவம். குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுல முக்காவாசி பேர் உன் கட்சிக்காரன். உன் கட்சிக்காரன். சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க சந்தி சிரிக்குது. இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வேலை வாய்ப்பு இல்ல. அரசு துறையில இருந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்றாங்க. 50 சீட்டு கூட முழுசா குடுக்கவே இல்ல. இந்த லட்சணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரையும் தூக்கி தனியார் மயத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர்கள கொண்டு போய் தனியார்ட்ட விக்கிறீங்க. அவன் ரூ. 100 பத்திரத்துல பாண்ட் போட்டு கொத்தடிமை மாரி அவன் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறான். ஒரு சைடு குடிக்கிற தண்ணிய கொண்டு போய் தனியார்கிட்ட சூயஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம். அவன்கிட்ட கொண்டு போய் விக்கிறீங்க. குடிக்கிற தண்ணில இருந்து குண்டி கழுவுற தண்ணி வரைக்கும் அவன்கிட்ட தான் போய் மக்கள் நிக்கணும். நீர்வளத்துறைன்னு அமைச்சர்ன்னு ஒரு வெங்க ஒண்ணு இருக்காரு. அந்த மனுஷன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நீர் பிரச்சனை பத்தி பேசினதே இல்ல. ஆனா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நேத்தோ நெனைக்கிறேன். நம்ம தலைவர் தளபதி அவர்களுடைய திரைப்படம் ஒரு ஜனநாயகம். அதெல்லாம் திருவிழா மாரி கொண்டாடணும். அங்கங்க விவசாயி செத்து போயிட்டு இருக்கிறான். விவசாயி செத்து போயிட்டு இருக்கிறான். 4 கோடி பேர் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. நெல்லு, அரிசி. அது நெருப்புல எரிஞ்சு கருகி நாசமா போகுது. 4 கோடி பேரோட சாப்பாடு, ஒரு வேள சாப்பாடு நாசமா போகுது. உன் ஆட்சியில தான் நடக்குது. அப்ப கேள்வி கேட்க தானே செய்வாய்ங்க. அதனை கேள்வி கேட்டா நீ கைது பண்ற. என்னது அட்டூழியம் இது? இது ஐயக்கத்தனம் இல்ல? சாத்தான். தமிழ்நாட்டுக்கு பிடித்த ஒரு சாத்தான் தான் விஜய். மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு சாத்தான் தான் இந்த விஜய். மாற்று கருத்தே கிடையாது. இது போதாத குறைக்கு ஈபி பில்லு. ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்றாங்க, என் வீட்ல ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாரி எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஃபேனு, 2 டியூப் லைட் தாங்க இருக்கு. ஆனா எனக்கு ரூ. 6000 வந்திருக்குங்க ஈபி பில்லு. நான் எப்படிங்க கட்டப் போறேன்? இத கட்டி தான் ஆகணும். இது கட்டலனா பீஸ வேற புடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. புலம்புறாங்க. இந்த மாரி பல நபர்களுக்கு ரூ. 200 மின் கட்டணம் வந்த இடத்துல ரூ. 800 வருது. ரூ. 1000 வந்த இடத்துல ரூ. 8000 வருது. மக்கள் புலம்புறாங்க. என்னடா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு கேட்டோம்னா, எங்கேயுமே தப்பு நடக்கலன்னு தாவேக்கா தற்கூறிலாம் முட்டு குடுத்தாய்ங்க. இன்னைக்கு மின் வாரியத்துறையிலிருந்தே அபிஷியலா அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல சில குளறுபடி நடந்திருக்கு. அதனால இந்த மின் கட்டணம் கொஞ்சம் ஏறி வந்திருக்கு. நாங்க அத சீர் செய்றோம் அப்படின்னு மின் வாரியத்துல ஒத்துக்குறாங்க. மிஸ்டேக் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்குறாங்க. இந்த மாரி தப்பு எதுவும் திமுக ஆட்சியிலயோ, அதிமுக ஆட்சியிலயோ நடக்கலையேப்பா. இப்படியே நடக்கலையேப்பா. இப்படி பஞ்ச் ஆஃப் பீப்பிள் வந்து ஒட்டுமொத்தமா உட்கார்ந்து கதறலையேப்பா. இந்த மணலி அந்த ஏரியால நைட் ஆனா கரண்ட் கட் ஆகுது. 12 மணி நேரம்லாம் கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்லி மக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மின்வெட்டு. மக்கள் கஷ்டப்படுறாங்க. மின்வெட்டு இந்த அளவுக்கு கடந்த ஆட்சியில் இல்ல. சத்தியமா இந்த அளவுக்கு இல்ல. மின்வெட்டுன்னு ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு இஷ்டமேனிக்கு கட் பண்றது, இவங்க கரண்டும் குடுக்காம பில்லையும் ஏத்தி குடுக்குற சம்பவம்லாம் இவன் ஆட்சியில தான் நடக்குது. இந்த ஆட்சியில தான் நடக்குது. இந்த சாத்தானுடைய ஆட்சியில தான் நடக்குது. மக்கள் தண்ணி வரி கட்டுறாங்க. ஈபி பில்லு கட்டுறாங்க. சொத்து வரி கட்டுறாங்க. எல்லா டாக்ஸும் கட்டுறாங்க. ஆனா, அவங்க 40, 50 வருஷமா ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வீடு கட்டுறாங்க. ஈபி பில்லு கட்டுறாங்க, தண்ணி பில்லு கட்டுறாங்க, எல்லா சொத்து வரி எல்லா வரியும் கட்டுறாங்க. ஆனா,
இன்னைக்கு விஜய் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பட்டா கிடையாதுன்னு சொல்லி 40-50 வருஷமா குடியிருந்த வீட்டை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்க இடிச்சு தள்ளுறீங்க. இஷ்டமேனிக்கு இடிச்சு தள்ளுறீங்க. இஷ்டமேனிக்கு. கள்ளக்குறிச்சியிலலாம் புதுசா கட்டின வீடாம். ஒரு குடும்பமே ஒப்பாரி வைக்குது. ஆசை ஆசையா கட்டினமே அப்படின்னு ஒப்பாரி வைக்குது. நீதிமன்றம் இடிக்க உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அங்க வந்து இடிச்சிட்டோம்னு சொல்லி அதிகாரி கையை வச்சுட்டு போறாங்க. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா கூட தமிழக அரசு என்ன பண்ணணும்? தாவேக அரசாங்கம் என்ன பண்ணணும்? விஜய் என்ன பண்ணணும்? என்ன பண்ணிருக்கணும்? என் மக்களுங்க எனக்காக ஓட்டு போட்டாங்க. என்னைய நம்பி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க கொஞ்சமாவது மனசு வந்து நீங்க ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசை ஆசையா வாழ்ந்துருப்பாங்க அந்த வீட்டுல. இடிச்சாச்சு. இடிச்சாச்சு. மனசாட்சியே கிடையாது. மனசாட்சியே கிடையாது. இங்க நிறைய பேரு லாக்அப் டெத்தை பத்தி பேசுறோம். ஆனா அரசு மருத்துவமனையில ஸ்கேம் நடக்குது. அதாவது கிரைம் நடக்குது. என்னன்னு ஒரு பையன் சிகிச்சைக்காக போறான். அவனுக்கு தவறான சிகிச்சை கொடுக்கப்படுது. அவனுக்கு 11 வயசோ 10 வயசோ தான் அந்த பையனுக்கு, சின்ன பையனுக்கு. அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் போறாங்க. ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. இறந்து போறாங்க. இன்னொரு 10 வயசோ 11 வயசு பையன் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவன் ஆணுறுப்ப வெட்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் மெடிக்கல் கிரைம். இது இந்த தாவேக அரசாங்கத்துல அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6, 8 சம்பவம் கிட்ட நடந்திருக்கு. ஆனா நம்ம யாரும் அத பத்தி பேசவே காணோம் இன்ன வரைக்கும். ஊடகங்களும் இத பத்தி பேசல. யாருமே இத பத்தி இன்னும் பெருசு பண்ணி பேசல. அதே மாரி விஜய் சொன்னாரு, நான் 700 சில்ற கடைய வந்து நான் மூடிட்டேன் அப்டின்றாரு. அங்கங்க போஸ்ட் அடிச்சு வேற ஒட்டியிருக்கிறானுங்க. வெற்றி தமிழகம் நோக்கி அப்டின்ட்டு போட்டு 700 சில்ற கடைய வந்து சில்ற கடைகள விஜய் வந்து மூடிட்டாரு அப்டின்ட்டு. ஆனா இத நம்பிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய முட்டா பயலுக, இந்த தாவேகா தற்குறி பயலுகலாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறானுங்க. ஆனா விஜய் மறைமுகமா நேரடியா என்ன பண்றாருன்னா, இந்த ரெஸ்டோ பாரா, கெஸ்டோ பாரா இந்த மாரி பார்களுக்கு பர்மிஷன் குடுத்துட்டு இருக்காரு. தாராளமா பர்மிஷன் குடுக்குறாரு. தூக்கி வாரி குடுத்துட்டு இருக்காரு. இங்கிட்டு அரசு கடைய மூடுறீங்க. சரி. மூடுறீங்க. நல்ல விஷயம். நான் வரவேற்கிறேன். ஆனா, இந்த பக்கம் தனியார்கிட்ட நீ தூக்கி கெஸ்டோ பார் நடத்திக்கோன்னு சொல்லி அவனுக்கு பர்மிஷன் குடுக்குறன்னா, நீ திருட்டு பய தானே! அப்போ உன் பிளான் வேற என்னமோ தானே! நீ அயோக்கிய பய தானே! நீ ஃப்ராடுக்காரன் தானே! மக்கள ஏமாத்துற, பித்தலாட்டம் பண்ற, ஃபோர்ஜரி பண்ற தானே! இத கேட்டோம்னா, நாளைக்கு நம்ம மேல வழக்கு போட்டு உள்ள தூக்கி வைப்பாய்ங்க. நம்ம மேல வழக்கு தூக்கி போட்டு உள்ள தூக்கி வைப்பாய்ங்க. பழனி கோவில்ல ரூ. 100 கோடி சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரூ. 2 கோடி கை மாறுது. இப்போ தாவேகா தற்குறிங்க. இது வந்து திமுக செய்த சதின்னு ரைட்ட போட்டுட்டு இருக்கிறானுங்க. அட மனசாட்சி வேணாமாடா? மனசாட்சி வேணாம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக தான் நாங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி நம்ம நெனச்ச மாரி கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். ஒரு தார்மீக பொறுப்பு விஜய் எடுத்திருக்கணும். கரூர் சம்பவத்துக்கு. தார்மீக மன்னிப்பு கேட்டிருக்கணும். பொறுப்பு ஏத்திருக்கணும். அவர் அது கூட பண்ணல. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. இந்த ஆளு மக்களுக்கான ஆளே கிடையாது. இவன் சுயநலம் சார்ந்தவன். இவனுக்கு ஈகோ இருக்கு. இந்த ஆள் சிஎம் ஆகணுங்கிறதுக்காக இன்னும் எத்தனை பேர் வேணாலும் பழி கொடுப்பான் அப்படின்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. நான் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். தார்மீக அடிப்படையில விஜய் மன்னிப்பு கேட்டிருக்கணும். விஜய் மன்னிப்பு கேட்டிருக்கணும் மக்கள்கிட்ட. மேனிபுலேட் பண்ணிருக்க கூடாது. நல்ல மனுஷனா இருந்தா மன்னிப்பு கேட்டிருக்கணும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். மேனிபுலேட் பண்ணக்கூடாது. உன்னை நம்பி வந்தவங்க. உன் ரசிகர்கள் தான் செத்து போனாங்க. நீ பொது வெளியில மன்னிப்பு கேட்டிருக்கணும். நீ கேட்க மாட்டேன்ட்ட. அதிமுக ஒரு சைடு தாவேகா கூட்டணிக்கு ஆசைப்பட்டு சப்போர்ட் பண்ணிருச்சு. திமுக இப்போ அதிமுக சப்போர்ட் பண்ணுது. நம்ம இறங்கி விஜய் மேல வழக்கு எதுவும் போட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு எதிரா திரும்பிடுவாங்க மொத்த பேரும் அப்படின்ட்டு திமுகவும் கோட்டை விட்டுருச்சு. 2 பேருமே அதிமுக, திமுக 2 பேர் செஞ்ச தவறுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் பண்ண தப்பு தான். காலங்காத்தால போய் சட்டமன்ற உறுப்பினரை காலரை புடிச்சிட்டு கைது பண்றாங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.